இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு தயாராகிடுச்சு. வாங்க என்னெல்லாம் சமைச்சிருக்கேன்னு சொல்லி ஒன்று ஒன்றா பார்க்கலாம். சுட சுட சாதம், அதுக்கப்புறம் வந்து மீன் வந்து வறுத்து வச்சுருக்கேன், சங்கரா மீன். அப்புறம் வந்து சாம்பார் வச்சுருக்கேன், முருங்கைக்காய் சாம்பார். அடுத்தது வந்து முருங்கைக்கீரை வந்து தண்ணி சாறு. இது வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கைக்கீரை. அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா வந்து வெஜிடபிள் சாதம். என் பொண்ணு வந்து கடைக்கு போயிருந்தாங்க, ஒரு கப் சாதம் வாங்கிட்டு வந்தாங்க, வெஜிடபிள் சாதம். அதில் வந்து உப்பு போட மறந்துட்டாங்க, உங்களுக்கு சாப்பாட்டில் சுத்தமாக உப்பே இல்லை. நான் வந்து இந்த மீன் வறுத்த மசாலாலாம் கொஞ்சம் அந்த வானலில் இருந்தது, மீன் வறுத்த எண்ணெய் அந்த மசாலாலாம் அதிலே கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு அப்படியே சாதத்தை போட்டு அப்படியே அதில் போட்டு ஒரு பேரட்டிட்ட தாளித்த மாதிரி. இப்போ உப்பு கரெக்டாக இருக்குது. அடுத்தது வந்து பலாசொலை, அப்புறம் வந்து வத்தல், சோத்து வத்தல். இப்போ வந்து பலாப்பழ சீசன் ஆரம்பித்தாச்சு. பக்கத்து வீட்டில் மரத்தில் வந்து கொச்சை நிறையா இருக்குது பலாக்காய். இந்த பலாக்காயெல்லாம் அந்தமாரி நிறையா இருந்தால் பெருசாகாது, பெருக்காதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் சின்ன காய் வாங்கிட்டு கொடுத்துட்டாங்க. இதை வந்து கொத்துக்காய் செய்ய போகிறேன். கொத்துக்காய் எப்படி செய்யலான்ட்டு நம்ம சேனலில் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். நாளைக்கு ஈவினிங் வரும். இன்றைக்கி நம்ம வீட்டில் இதுதான், சூடாக சாதம், சங்கரா மீன் வறுவல், கடையில் வாங்க வெஜிடபிள். உப்பு இல்லா சாதத்தில் நான் வந்து உப்பு போட்டு மீன் மசாலா வறுத்த எண்ணெயில் போட்டு ரெடி பண்ண சாதம், முருங்கைக்காய் சாம்பார். அடுத்தது வந்து முருங்கைக்கீரை தண்ணி சாறு, அப்புறம் வந்து சோத்து வத்தல், அப்புறம் பலாசொலை. இது வந்து பலா பிஞ்சி கொத்துக்காய் செய்ய போகிறேன். கொத்துக்காய் செய்வது எப்படின்னு சொல்லி நம்ம வந்து நம்ம சேனலில் வந்து போடுறோம், பாருங்கள். வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஏற்கனவே வந்து கொத்துக்காய் செய்வது எப்படின்னு சொல்லி வீடியோ வந்து லைவாக போட்டிருக்கோம், விருப்பம் உள்ளவங்க செக் பண்ணி பாருங்கள். இதுதான் நம்ம வீட்டு சாப்பாடு இன்றைக்கி. உங்கள் வீட்டில் இன்றைக்கி மாதிரி சாப்பாடு என்னன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.